காட்டு யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வந்தால் அவற்றை வனப்பகுதிக்குள் இடமாற்றம் செய்ய வேண்டும் என பொதுவாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் கோவை அருகே ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் பகுதிகளுக்கு உணவு தண்ணீர் தேடி வரும் யானைகளை இடமாற்றம் செய்வது தீர்வாகாது என்றும் யானைகள்தான் காடுகளுக்கு பாதுகாப்பு என்றும் கூறுகின்றனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மலைப்பகுதி ஆனைக்கட்டி. இதன் அருகே உள்ள கொண்டனூர், கண்டிவழி, மாங்கரை, பெரிய தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒற்றை ஆண் காட்டு யானை சுற்றித் திரிகிறது. சின்னத்தம்பி என்று சுற்றுவட்டார பகுதி மக்களால் அழைக்கப்படும் அந்த யானை வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்ட விளைபொருட்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ வந்து பூந்துச்சுன்னா ஒரு சில இதெல்லாம் முடுக்குனா அப்போ போயிடும். போனதுக்கப்புறம் மேக்ஸிமம் வராது. இது எப்படின்னா ஆளுங்க உட்காந்துருந்தாலே ஆளுங்க இருக்கிற தடத்துலேயே வந்துடுதுங்க. வந்து உள்ள பூந்து ரொம்ப பயிர்கள்லாம் சேதம் பண்ணுது. அடுத்து வீட்டை பிரிக்குது. சரௌண்டிங்கில் இப்போ ஒரு 10 தோட்டம் இருக்குங்க இந்த பக்கம். அந்த 10 தோட்டத்தில் இருக்க யாருமே இந்த 1.5 மாசமா தூங்க கிடையாதுங்க. யானை மனிதர்களை தாக்குவதில்லை எனவும் விளைபொருட்களை மட்டுமே சேதப்படுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உடலில் காயம் ஏற்பட்டு வலியோடு சுற்றித் திரியும் யானைக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடம்புல காயம் இருக்குது. அது ஏதோ ஒரு நல்ல காயம் படுறதுனால தீ அப்படியே ஒழுகுது. போல ஸ்மெல்லுனா பயங்கரமான ஸ்மெல். வாசனை நிற்க முடியாது. இங்கே பக்கமாக நான் பாரு இவ்வளோ தூரத்தில் நின்றுருந்தேன். வந்து இப்போ ஆளை வந்து இப்படி கையை தூக்கி நின்றுக்குது. நின்னோன்னா அந்த துடைக்குது. கையில் இப்படி துடைக்கும்போது அது பின்னாடி ஏற்ற மாட்டாங்க. பின்னாடி அடிபத்தில் அப்படியே வீங்கி விளையேன்னு இருக்குது. அதுக்கு இவங்க பார்ட்ஸ்காரை வந்து அதை கண்டுக்கிறதில்ல. உணவு, தண்ணீர் தேடிதான் சின்னத்தம்பி யானை கிராமத்திற்குள் நுழைவதாக கூறுகிறார் பழங்குடியினரான கரட்டி. யானையை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கும் இவர் யானைகளே காடுகளுக்கு பாதுகாப்பு என்கிறார். அதுக்கு பசிங்கிறத ஏசாமி இருக்கும். ஆனால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு. மக்களுக்கு எது தொல்லை செய்யறதில்லை. நைட்டில் வருதோ மண்ணுக்குள்ளே போயிடுது. மனித யானை மோதல் பிரச்சனைகளுக்கு யானைகளை இடமாற்றம் செய்வது ஒருபோதும் தீர்வை தராது எனவும் இந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை கண்டறிந்து தீர்வு காண வேண்டும் எனவும் கூறுகிறார் ஓசை சூழல் அமைப்பை சேர்ந்த காளிதாஸ். உடனடியாக அரசு காடுகளுக்கு வெளியே யானைகளுடைய வலசை பாதைகளில் வாழ்விடங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை அகற்றுவதற்கு ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுத்து அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். காலம் காலமாய் வாழ்ந்து பழகிய இடத்திலிருந்து யானைகளை பிரித்து வேறொரு இடத்தில் விடுவது என்பது உயிர் சூழலை சிதைக்கும் என்பது சூழல் செயற்பாட்டாளர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து பிரசாந்த்.